சத்தான ஆரோக்கியமான உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா நடைபெற்றது. வெவ்வேறு ஊர்களின் புவிசார் குறியீடு பெற்ற உணவுகள் என்னென்ன காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன, இது குறித்தான ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய கடற்கரை என்ற அடையாளத்தை கொண்ட மெரினா கடற்கரையில் விதவிதமான உணவுகள் கிடைக்கப்பெறும். சுட சுட போடும் வெங்காய பஜ்ஜி, மீன் வறுவலில் தொடங்கி ஸ்பிரிங் பொட்டேட்டோ, பானிபூரி, பேல்பூரி என ஸ்பைசியான உணவுகளை தின்பதற்கே பலரும் மெரினா விரைவதுண்டு. இந்த உணவுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கும் அந்தந்த பகுதிகளின் பிரபல உணவுகள் மெரினாவில் வழங்கப்பட்டது பொதுமக்களை குதூகலத்தில் ஆழ்த்தியது. டிசம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா நடைபெற்று முடிந்தது. இந்த 4 நாட்களிலும் பிற்பகல் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சிறப்புகள் நிறைந்த உணவுகள் இடம் பிடித்தன. கோவை கொங்கு மட்டன் பிரியாணி, கிருஷ்ணகிரி நோ பாயில் நோ ஆயில் உணவு, நீலகிரி ராகி களி, அவரை குழம்பு, திருப்பூர் முட்டை ஊத்தப்பம், காஞ்சிபுரம் கோவில் இட்லி, ஆற்காடு பிரியாணி, வேலூர் ராகி கொழுக்கட்டை, மதுரை கறி தோசை, தஞ்சை பருப்பு உருண்டை குழம்பு, சென்னை தயிர்பூரி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றன. தமிழ்நாட்டில் 65 சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பெண்கள் சுகாதாரமான முறையில் தயாரித்து 35 அரங்குகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவுகளை சுவைத்து மகிழ்ந்ததுடன் அவற்றின் தயாரிப்பு முறை குறித்தும் ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதாரம் இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்கும் விதமாக உணவு திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. இந்த உணவு திருவிழா என்பது 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை, அதாவது 5 நாட்கள் இந்த உணவு திருவிழா என்பது நடைபெறுகிறது. இந்த உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களுடைய உணவுகளை இங்கே இருக்கக்கூடிய 65 ஸ்டால்களிலும் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த கைவினைப் பொருட்கள் 3 அரங்குகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த பொருட்களையும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உணவுகளையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி உண்டு வருகிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் சுரேஷ்.